இந்த ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் யாருன்ட்டு எல்லாரும் ஒரே அ அ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாஸ்டர் சொல்லுவாரு, ஸ்டிக் வச்சுக்கிட்டு என்னோட மாமியார் கூட என்ன பார்க்க வரலாம். இல்ல இது ஒரு என்னோட அம்மாவா கூட இருக்கலாம். இல்ல ஒரு பெரிய கடவுளோட வெஹிக்கிளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நெத்தி ஃபுல்லா பெரிய குங்குமம் வச்சுட்டு வர அந்த அம்மாவ பார்க்கறதுக்கு நம்ப நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா பீப்பிளுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆனோனே அத எல்லாரும் பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்ப அடுத்த டியூஸ்டே வந்து எல்லாரும் இந்த கிரெயின்ஸு, கிராஸு, அந்த ரைஸ் வாட்டரு எல்லாமே நம்ம குடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்றாங்க. அ அப்புறம் ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டும் வெயிட் பண்றாங்க கொஞ்சம் பேரு. ஸோ அங்க ஒரு மெர்ச்சன்ட் இருப்பாரு. அவரு சொல்லுவாரு, "இது வந்து ஒரு லார்ட் லக்ஷ்மியா கூட இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர் பத்தி அவரு ஒரு கமெண்ட் சொல்றாரு. ஸோ ஒரு ஃபார்மர் சொல்றாரு, "என்னோட அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு அது கால் வச்சுதுன்னா, நான் வந்து நெறைய ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் இதுக்கப்புறம்." அப்படின்றாரு. அங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் க்ரவுடா நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, "நாங்க நாங்க அந்த கவ் வந்து டச் பண்ணா நெறைய மார்க்ஸ் செக்யூர் பண்ணுவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அங்க கொஞ்சம் நெறைய அன்மேரிட் கேர்ள்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, "நம்ப வந்து அத காட டச் பண்ணோம்னா, நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரவுடுல கொஞ்சம் விடோஸும் நிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, இத டச் பண்ணா அவங்களோட பியூரிட்டி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும்ன்ற மாரி நெனைக்கிறாங்க. சில பேருக்கு வந்து குழந்தலாம் இருக்காது. ஸோ அத டச் பண்ணி கும்பிட்டுட்டோம்னா, பேபி கிடைக்குன்ற மாரி ஃபீல் ஆவுறாங்க. ஸோ எவ்ரி டியூஸ்டே யூசுவலா வந்து கௌரி வரும். இவங்க வந்து யார் எது பேசினாலும், எது குடுத்தாலும் அது வந்து பாக்காது. எதையுமே கேட்காது. நேரா மாஸ்டர் கிட்ட அத நோக்கி தான் அது வந்து அவரு குடுக்குறத மட்டும் தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த புஷ்ல போய் அப்படியே டிஸப்பியர் ஆயிடும். யார் என்ன வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணாலும் அது வந்து வாங்காது. அந்த மாதிரி எவ்ரி டியூஸ்டே போய்க்கிட்டுருந்தது. ஸோ இவங்க வந்து பீப்பிள் எல்லாம் அதுக்கு வந்து ஆஃபர் பண்ணலான்னு கொண்டு வந்த பொருளெல்லாம் வந்து அந்த வாங்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே வந்து ரிவர்ல குடுத்துருவாங்க. ரிவர்ல கொட்டிருவாங்க. ரிவர்ல கொட்டுனோனே அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அந்த ஃபிஷ் சாப்பிடுற அந்த அ ரிவர்ல வந்து ஒரு crocodile இருந்துட்டுருக்கு. ஸோ, அந்த crocodile வந்து எல்லாருக்குமே முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தது. எப்போ இந்த கவ்வு டியூஸ்டே ஈவினிங் வர ஆரம்பிச்சதோ, அதுலேருந்து இந்த crocodile வந்து அ ரிவருக்கு அடியில போய் மறைஞ்சுகிச்சுன்ற மாரி பீப்பிள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இது நடந்துகிட்டே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒன் டே மார்னிங் என்ன ஆச்சுன்னா, மாஸ்டர் தூங்கிட்டே இருப்பாரு. காலையில எழுந்த உடனே, அவரு கட்டிலுக்கு அடியில பார்த்தா, ஒரு ஸ்னேக்கும், ராட்டும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஜாக்கலும், டீரும் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அப்புறம் ராட்டும், சர்பன்ட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்து எனிமீஸா தான் இருந்தாங்க. இது எதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர் வந்ததுக்கப்புறம் தான், எனிமீஸா இருக்கிறவங்க கூட இப்போ ஃப்ரெண்ட்லியா வந்து பழகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மெட்டாபிசிக்கல் கான்செப்ட் ரைட்டர் கொண்டு வராரு இந்த ஸ்டோரியில. ஸோ ஆத்தர் இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் கலோனியலிசம் பத்தியும் சொல்றாரு. அ அந்த ஊர வந்து பிரிட்டிஷ் பீப்பிள் வந்து ஆக்குபை பண்றதுக்காக வராங்க. அப்புறம் விமென், சில்ட்ரன் எல்லாம் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஒரு சேஃபான பிளேஸ்ல போய் இருப்பாங்க அவங்கலாம். ஸோ அந்த பிரிட்டிஷ் பீப்பிள் ஃபுல்லா வந்து அந்த ஊர வந்து சரவுண்ட் பண்ணதால, இந்த விமென், சில்ட்ரன் எல்லாம் வந்து எதுவுமே வாங்குறதுக்கு வெளியில போகாம, வீட்ல இருக்க பொருளே வச்சு சமைச்சு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்க வீட்ல இருக்க காஸ்ட்லி திங்ஸு, காஸ்ட்லி வெசல்ஸு, ஜுவல்ஸு எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுருவாங்க. இவங்களுக்கு பயந்துட்டு எங்க எடுத்து கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊர்ல இருக்க மென்னெல்லாம் வந்து நம்ம ஊர கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கலாம். பிரிட்டிஷ் பீப்பிள் எதுவும் அட்டாக் பண்ணாமன்னு சொல்லிட்டு, அவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. அப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து அ சேர்ந்து ஏதாவது மீட்டிங் போட்டு எப்படி சேவ் பண்ணலான்னும்போது, அதுக்கு ஒரு லீடர் வந்து சூஸ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல. இந்த மாஸ்டர் தான் அந்த லீடரு. இவரு மாஸ்டர் வந்து காந்தியோட மூவ்மெண்ட்டு, காந்தியோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு ஆள் இவரு. ஸோ இவரு எல்லார்கிட்டயும் ஒரு வந்து ஒரு வேண்டுகோள் சொல்வாரு. அது என்னன்னா, யாரும் வயலன்ஸ வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ப வந்து சைலன்ட்டா இருப்போம். அ அவசரப்படக்கூடாது யாருமே அப்படின்னு சொல்றாரு.
ஸோ அங்க பார்த்தா வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. சூரியநாராயணா ஸ்ட்ரீட்டு. அங்க பார்த்தா இந்த ஊர் மென்னெல்லாம் போய் அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆர்மி வரும்போது நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர் என்ன சொல்வாரு, யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து காந்தி பண்ணக்கூடாதுன்ற மாரி சொல்வாரு. ஆனா இதெல்லாம் அவங்க வந்து அவங்கலாம் வந்து கேட்காம, நெறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு, அவங்க நம்ப அட்டாக் பண்ணா, நம்ம திரும்ப அட்டாக் பண்ணலாம் என்ற முடிவோட எல்லாரும் வந்து ஒளிஞ்சுகிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மாஸ்டர் என்ன சொல்றாரு, "நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது. நான் சொல்றத வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் தான் பிரசிடென்ட்டு. அ நான் வந்து அஹிம்சாவ தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் விரும்புறேன். இப்ப நீங்க இதெல்லாம் வந்து கேட்கலன்னா, நான் வந்து இத வந்து இந்த பதவிய நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு லீடரா ஒரு பிரசிடென்ட்டா இருக்க மாட்டேன்ற" மாரி சொல்வாரு. ஸோ யாருமே கேட்காதால இவரு என்ன செய்வாரு, அந்த பிரசிடென்ட்ஷிப் அந்த போஸ்ட்ட வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு, நேரா போய் மெடிடேஷன் பண்ண உட்காந்துப்பாரு. அவர ஃபாலோ பண்ணி நெறைய பேரு மெடிடேஷன் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் அவர ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மாஸ்டர் இவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணது இவங்க யாருமே கேட்கல. "பிளட் ஷெட் வேண்டாம், வேண்டாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். அப்புறமா கடைசியில மெடிடேஷனுக்கு போயிடுவாரு. ஆனா இந்த வொர்க்மன்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்ன பண்றது? நம்மள அட்டாக் பண்ணா அட்டாக் பண்ணி தான ஆவணும் நம்ப, அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்றது தெரியாம அவங்க வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல எல்லாருமே வந்து கௌரிய பத்தி திங்க் பண்றாங்க. வேர் இஸ் கௌரி? வேர் இஸ் ஷீன்ற மாரி திங்க் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு பெரிய சேரியட் இருக்குது தேரு. அதுக்கு பின்னாடி வந்து வெப்பனோட ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் கௌரியும் அவங்க வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நைட் டைமு. அப்பதான் இவங்க வந்து அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ரெடியா. அப்ப வந்து கௌரி வந்து அந்த இடத்துல வருது. ஸோ கௌரி வந்து அந்த இடத்த வேகமா கிராஸ் பண்ணி நடந்து ஒரு ஸ்ட்ரீட்டா அது வந்து கிராஸ் பண்ணி போது. அது கிராஸ் பண்ணி போயி நேரா அங்க ஒரு பேரிகேட் இருக்கு. அங்க போது. ஸோ அந்த பேரிகார்ட் கிட்ட வந்து அது நின்னவுனே எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, கௌரி தான் நம்மள கண்டிப்பா வந்து காப்பாத்தும். நம்மள கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணிடும். இந்த பிரிட்டிஷ் பீப்பிள்லேருந்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து அதுக்கு வந்து பெல் அடிக்கிறாங்க. ஒரு கற்பூரம் காட்டுறாங்க. அப்புறம் தேங்காய் உடைக்கிறாங்க. இந்த மாரிலாம் பண்றாங்க. ஸோ அந்த பேரிகார்ட் பின்னாடியும் கொஞ்சம் பேர் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. கௌரி வந்து நம்மள வந்து காப்பாத்த வந்துருச்சுன்ற மாதிரி. அ அந்த சமயத்துல வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்மி பீப்பிள் வந்து, இனிமே இந்த கௌரிய வந்து சும்மா விட்டு வைக்கக்கூடாது. நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கௌரி வந்து அந்த பேரிகேட் கிட்ட வந்து நின்னுட்டு, சரி அங்கேருந்து தாண்டி ஜம்ப் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு, அது ஒரு சாண்ட் பேக் மேல அது 4 லெக்க தூக்கி வைக்குது. இவங்க வந்து ஆஃபர் பண்ணாங்கல்ல, அந்த கற்பூரம், இந்த கோகனட் அது எதுவுமே அது வந்து கண்டுக்கல. அது வந்து அங்கேருந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டிருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்த பீப்பிளாலாம் வந்து "வந்தே மாதரம், வந்தே மாதரம்" அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த பிரிட்டிஷ் பீப்பிளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமா வர மாரி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த கௌரிய எப்படியாவது ஷூட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு, டக்குன்னு ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணோனே அந்த கன்னு வந்து அதோட ஃபோர்ஹெட்ல வந்து கரெக்ட்டா போய் பட்டுடுச்சு. பட்டோனே கௌரி வந்து அதே இடத்துலயே தொப்புன்னு கீழ விழுந்துருச்சு. ஸோ அது கீழ விழுந்தோனே கௌரி அப்படியே இறந்து போயிடுது. அப்ப அந்த வொர்க்மேன்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, "நம்பள காப்பாத்த வந்தது வந்து இந்த கௌரி தான். அமைதிய கொண்டு வந்தது இந்த கௌரி தான்னு" சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஒரு வெல்த்தியான மர்ச்சன்ட் என்ன பண்ணுவாரு, கௌரிக்கு ஒரு ஸ்டாச்சு வைப்பாரு, அவரோட பிளேஸ்ல. அப்ப வந்து அந்த நெறைய குழந்தைங்கலாம் அதுகிட்ட வந்து அங்க அந்த ஸ்டாச்சு கிட்ட விளையாடுவாங்க. அப்புறம் இந்த கௌரி பத்தின விஷயம்லாம் வந்து அடிக்கடி வந்து ரீகால் பண்ணி பேசிக்குவாங்க. ஸோ இந்த மெமரீஸோடயே நாட்கள்லாம் மூவ் ஆவுது. அப்போ வந்து அங்க நெறைய பூஜைலாம் பண்றாங்க கௌரி ஸ்டாச்சுக்கு. அப்ப வந்து கௌரி மாரியே, மாரியே வந்து குட்டி குட்டி ஸ்டாச்சு பொம்மைலாம் செஞ்சு விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் எல்லாரும் வாங்கி எடுத்துட்டு போய் வீட்ல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஊர வந்து காவல் காக்குற தெய்வம் யாருன்னா, இந்த கௌரி தான்ன்ற மாதிரி எல்லாரும் நம்புறாங்க. ஸோ இந்த டைம்ல மாஸ்டர் அங்க வராரு. மாஸ்டர் வந்து சொல்றாரு, "நம்ம எப்ப கஷ்டத்துல இருந்தாலும், கௌரி தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இனிமேட்டுக்கு. அது ஹெவன்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எப்போ வந்து கஷ்டத்துல மாட்றோமோ, அப்ப அது வந்து நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும், அ எல்லா உயிரினத்துக்கும் கேட்கறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாஸ்டரு.
ரைட்டரும் அந்த மாதிரி தான் இதில் எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஆத்தர் வந்து மித்தாலஜி பற்றியும் கலோனலிசம் பற்றியும் இந்த ஃப்ரீடம் பற்றி எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். We will meet in the next video. Thank you.